Vanakkam, I am Lourdes from Arulanandar College. I would like to share something about the subject called epistemology. The term epistemology originates from the Greek word episteme, meaning knowledge, and the logo means science or theory or study. The word designed by the theory of knowledge. When we talk about this subject, we have a number of questions in my mind. How the knowledge is possible? Is knowledge possible? இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா a newborn child, how it gets knowledge. The mind is like a magnet. When we put it in the different way, our knowledge is like a computer. When we say that birds or animals, they have the pre-embedded knowledge. It is a fixed knowledge. அப்படி பேசும்போது எந்த பறவையோ எந்த மிருகமோ எங்கேயும் போய் புதுசாக அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி எடுத்து சிமெண்ட் எடுத்து புதுசாக வீடு கட்டி இருக்கிறது இல்லை. என்னைக்கு இருக்குதோ அதே மாதிரி ஒரு கூடு கட்டி ஒரு மரக்கிளையில் வாழ்கிறதான் நம்ம பார்க்குறோம். இந்த நாலேஜ் சின்ன அதில் பிறக்கும் போதே உள்ள இருக்கிற நாலேஜ். இந்த நாலேஜ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரீ எம்படட் நாலேஜ். இதை நம்ம என்ன வித்தியாசமாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் போல், ஆனால் பறவைகளுடைய மூளை அல்லது இந்த அறிவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி அப்படி சொல்லலாம் நம்ம. ஏன்னு சொன்னால் ஒரு ஃபிக்ஸட் ப்ரோக்ராம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. அதை மட்டும்தான் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதை விட்டு நம்ம தாண்டி வர்றதில்லை. ஆனால் மனிதனுடைய நாலேஜ் பிறக்கும் போது இட் இஸ் லைக் எ இன் ஃபிலசாபிக்கல் டேர்ம் இட் இஸ் லைக் எ தபிலா ராசா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தபிலா ராசா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் எம்டி பேப்பர், அந்த பிளாங்க் பேப்பர், எம்டி ஸ்லேட் அப்படி சொல்லலாம். மைண்டுக்குள்ளே பிறக்கும் போது எதுவுமே இல்லை. எவ்ரி திங் இஸ் இம்ப்ரிண்டட் ஆன் தட். எல்லாமே புகுத்தப்படுகிறது, இன்கல்கேட்டட் இன் தட். அப்படிதான் சொல்லணும். அப்படி உள்ள வர்ற ஒன்று தான். அப்படிங்கும்போது எப்படி ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வாங்கும்போது பிளாங்காக இருக்குதோ அதுக்குள்ளே எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம ஆட் பண்ணுறோமோ, அதுபோல் ஒரு மனித மூளை அப்படிங்கிறது தொடக்கத்தில் எம்டியாக இருக்குது. அதுக்குள்ள எல்லா நாலேஜும் எல்லா வகையான நாலேஜும் உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இதை இந்த சோர்சஸ் இந்த வெளியிலேருந்து கிடைக்கிற இந்த நாலேஜ் ப்ராசஸை நம்ம வித்தியாசமாக சொல்கிறோம். நிறைய சோர்சஸ் இருக்குது. இந்த அறிவு அப்படிங்கிற தேடல் நிறைய வழிகளில் நமக்கு கிடைக்குது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறத நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒரு வியூ அப்படி சொல்லலாம். இன்னும் பிலசாபிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஒரு மனிதருடைய பார்வைக்கும் இன்னொருவருடைய பார்வைக்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது. நான் ஒரு பொருளை அப்படியே பார்க்கிறேன். சாக் பீஸ் அப்படின்னு சொன்னால் அந்த சாக் பீஸ் ஒரு ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இன்னொருடைய பார்வை அதில் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு பொருள் இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டர் பாட்டிலில் நான் பார்க்குறேன், இது வாட்டர் பாட்டில் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொருவருடைய பார்வை அதில் வித்தியாசமாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு டோபி இருந்தார். அவர் ஒரு கழுதை வச்சுருந்தார். அந்த கழுதை ஊரில் உள்ள எல்லாருடைய வீடுகளுக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யும் சொன்னால் நிறையா பொருட்களை நாசப்படுத்துறதும் அதை எடுத்து திங்கிறதும் இப்படி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ அந்த கழுதையை கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த கழுதை ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எப்படா அந்த கழுதை சாகும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அட்ராஸ் இது கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, இதோட மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா லாரியா ரெடி பண்ணி எல்லாரும் மண்ணை கொண்டு அதில் கொட்டினாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், மண்ணை தட்டி கழுதையை உள்ள முக்கி விட வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் கழுதையோட ஆங்கிள், அதோட பார்வை, அதோட வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மண்ணை கொட்டுறாங்க, மண்ணு மேலே மிதிச்சு நம்ம எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கட்லாஸ் கிணறு நிரம்பும் போது கழுதை வெளியே நின்றுச்சு. மனிதனுடைய பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த கழுதையோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சின்ன கதையாக இருந்தால் கூட, எப்படி நம்ம பார்க்கிறோம், எப்படி நம்ம ஒரு பொருளை பார்த்து நம்ம உள் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறோம். பிரத்யக்ஷா, அது பெர்செப்ஷன் அப்படிங்கிறது. ஒரு சில இடங்களில் நம்ம சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெர்செப்ஷன் அப்படிங்கிறதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதில் சிக்னல்ஸ் அல்லது சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போகும்போது சிக்னல்ஸ் இருக்குது.
இப்போ ரெட் கலர் சிக்னல்ஸ், ரெட் கலர் ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இமிடியேட்லி யூ வில் கம் டு த கன்க்ளூஷன் தட் சம் டேஞ்சர் இஸ் தட். ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெஹிக்கிளையோ அது எதையோ ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், நம்ம பயணத்தை அதில் நிறுத்துறோம். இந்த ரெட் அதே இடத்துல வேற ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரு கலராக பார்க்குறோம், இல்லை வேற ஒரு ரிலீஜியஸ் மீனிங்கில் பார்க்கும்போது அது ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறோம். ஸோ த சேம் வேர்டு ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆன் தட். தட் இஸ் பெர்செப்ஷன். வாட் ஐ கெட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் கால்டு பெர்செப்ஷன். என்னால் பார்த்தீங்கன்னா எம்பரிக்கல் நாலேஜ் அண்ட் ரேஷனல் நாலேஜ்னு சொல்லி டிஃப்ரெண்டாக சொல்லுவோம், ரெண்டு விதமாக சொல்லுவோம். அந்த எம்பரிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறதுல முதல் கட்டமே இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது தான். அந்த பெர்செப்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கான்செப்ட் வில்கம். கான்செப்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது ஐடியா வில்கம். அந்த ஐடியாவுக்கு மேலே போகும்போது ஒரு நாலேஜ், ஒரு முழுமையான ஒரு நாலேஜ் நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். அதுக்கு பின்னாடி மேலே டாப் மோஸ்ட்ல ஆர்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிற்கும். இந்த ஆர்ச் ஒரு முழுமை அடைந்த ஒரு நாலேஜ். இதற்கு முதல் கட்டமாக முதல் படியாக இருப்பது என்னதுன்னு சொன்னால் இந்த பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறத தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம மைண்டோட இருக்குது. இந்த பெர்செப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த சைன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட், அதே இதில் வந்து சிக்னல் அப்படிங்கிறது ஒரு வகை. இந்த சைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்டில் பார்க்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையோடும் ரெண்டு கை எலும்புகளை வச்சு ஒரு படம் இருக்கும். அது பக்கத்தில் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருக்கும். இங்கிலீஷில் மட்டும் எழுதியிருக்காது, பக்கத்தில் அபாயம் அப்படின்னு எழுதியிருக்கும். சப்போஸ் எ மேன் ஹூ டசன்ட் நோ எனி லாங்குவேஜ் அந்த பகுதி நடந்து வர்றான் அப்படின்னு சொன்னால், எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு தமிழும் தெரியாது, நான் என்ன செய்யறது? நீ டேஞ்சர் எழுதி வச்சிருக்கிற, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை தொட்டால் செத்து போயிடுவேன்னு சொல்ற, நான் டேஞ்சர் அப்படிங்கிறது எனக்கு வாசிக்க தெரியாது இல்லையா? அதே மாதிரி பார்த்தா அபாயம் எழுதியிருக்க, எனக்கு தமிழும் தெரியாது, நான் எப்படி அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறதான் இதுல கொஸ்டின். என்ன ஒரு அறிவு என்னை அதை உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு சைன், ஒரு ஒரு சிக்னல் இருந்து அதில் உணர்த்துது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு மண்டை ஓடும், ரெண்டு எலும்பு துண்டும் ஒரு மனிதனை ஈஸியா ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுது. எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, இதை தொட்டா நீ இதை மாதிரி ஆகி போயிடுவ. இமீடியட்லா மேன் கம் டு த கன்க்ளூஷன் தட் எஸ் சம் டேஞ்சர் இஸ் தட். உடனே மனிதன் விலகி போகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஒரு படத்தின் மூலமாக, சின்ன ஒரு எலும்பு துண்டின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு பெர்செப்ஷன், மனிதன் அதை புரிந்து கொள்கிறான். இது ஒரு சைன். சம் சிம்பிள்ஸ் கூட நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்துது. ரோட்டில் போகும்போது சரி, நிறைய கதைகளில் சரி, சிம்பிள்ஸ் வச்சு நமக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு கிராசிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை பார்த்த உடனே எஸ் சம் டேஞ்சர் இஸ் தேர், சம் கிராசிங் இஸ் தேர், சம் ஸ்பீடு பிரேக்கர் இஸ் தேர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரோட்டில். இது எல்லாமே வந்து மனிதனுடைய பார்வையில் என்ன வகை, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது மூலமாக தான் அந்த நாலேஜ் நமக்கு வருது. ஒரு நியூ பார்ன் சைல்டு எடுத்துக்கோங்க. அந்த நியூ பார்ன் சைல்டு எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், இமிட்டேட் பண்ணுது. ஒரு அம்மா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை உள்வாங்கி அதை திருப்பி சொல்லுகிறது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது, அம்மா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னா பாதியா சொல்லும், முதல்ல அம்மா அப்படின்னு சொல்லும். தென் அது போக 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 அந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா, தெளிவான ஒரு அறிவு அந்த குழந்தைக்கு கிடைக்குது, இமிட்டேட் பண்ணுறது மூலமாக. அந்த இமிட்டேஷன் அது ஒரு அறிவு இல்லையா? அது போல பார்த்தீங்கன்னா, இந்த பெர்செப்ஷனுக்கு அடுத்து நமக்கு கிடைக்கிற ஒரு அறிவு என்னன்னு சொன்னால் கான்செப்சுவல் நாலேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எம்பரிசிசம் அண்ட் ரேஷனலிசம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த எம்பரிசிசம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 5 சென்சஸ் இருக்குது. அந்த 5 சென்சஸில் ஒன்று நமக்கு எல்லாம் தெரியும், அதாவது 5 அறிவுன்னு சொல்லுவோம். அது மெய், வாய், அதாவது கண், மூக்கு, வாய், செவி, தோடு உணர்வு இப்படி சொல்லும்போது அதுலேருந்து கிடைக்கிற நமக்கு நாலேஜ் நல்லா சொல்லலாம். அதில் அதாவது யாரோ வெளியில் ஒருத்தர் வந்து பாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து நான் கேட்குறவன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எஸ் இளையராஜா வந்து அழகாக பாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்டு உணர்ந்து அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கேட்குறேன், அந்த பாட்டோடைய சவுண்டு எனக்கு கேட்குது. அது ஒரு அறிவு. நான் எதையோ கேட்குறேன், என்னுடைய காதுகளுக்கு அது எட்டுது. அந்த அறிவு, அது கேட்குற அறிவு. நான் எதையோ ஒன்று பார்க்குறேன், ஒரு கயிறு கிடக்குது, அந்த கயிறை வந்து நான் கயிறுன்னு சொல்லலாம். சில சமயங்கள் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொன்னால் அதை பாம்புன்னு கூட சொல்லலாம். நான் எதையோ பார்க்கிறேன், பார்ப்பதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். அது ஒரு அறிவு எனக்கு அதன் மூலமாக, அந்த சென்ஸ் மூலமாக, அந்த உணர்வின் மூலமாக எனக்கு கிடைக்குது. எதையோ
நுகர்ந்து பார்க்கிறேன். அதன் மூலமாக ஏதோ ஒரு பொருள், வாசனை உள்ள பொருள், ஏதோ ஒரு சென்ட்டோ அல்லது ஒரு மல்லிகை பூவோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து, அல்லது ஏதோ ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்வீட்டோ அல்லது ஒரு காரமோ நான் வாயில் வைத்து சுவைக்கும் போது இன்ன சுவை அப்படிங்கிறது உணர்கிறேன். சேம் வே யாரோ ஒருவர் என்னை தொட்டாலோ அந்த தொடுதலை நான் உணர்கிறேன். இந்த உணர்வுகள் எல்லாம் சரியா சரியில்லையா என்பது கேள்விக்குள்ளது அல்ல. ஆனால் நான் எதையோ உள்வாங்குகிறேன், எதையோ ஒரு அறிவை நான் பெறுகிறேன் என்பது மட்டும் தீர்க்கமான ஒன்று. இந்த அறிவு சரியானதா? நான் கேட்கிறேன், யாரோ ஒருவர் பாடிக்கொண்டிருக்கிறார், அந்த பாடிக்கொண்டிருப்பவர் இளையராஜா தானா என்பதை நான் கன்ஃபார்ம் செய்ய, ஒரு உறுதி செய்ய முடியாது. நான் இங்கிருந்து சொல்லும் போது சொல்லலாம், எஸ் இளையராஜா இஸ் சிங்கிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். அந்த அறிவு உண்மையான அறிவா என்று உணர்த்துவதுதான் அந்த ட்ரூ நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்வது தான், அந்த தேடல் தான் எபிஸ்டமாலஜி. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கெப்டிசிசம்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் பார்சியல் ஸ்கெப்டிசிசம், அனதர் ஒன் இஸ் அப்சல்யூட் ஸ்கெப்டிசிசம். இந்த அப்சல்யூட் ஸ்கெப்டிசிசம் என்ன செய்யும் சொன்னால், டோட்டலாக டினை பண்ணும். எந்த ஒரு கருத்தையுமே முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு இல்லாமல் மொத்தமாக டினை பண்ணும். இந்த டினையல் எதையும் நான் டினை பண்ண நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நிறைய அறிவை நான் உள்வாங்குகிறேன். இந்த பார்சியல் டினையல் அப்படின்னு சொல்றது செகண்ட் டைப் என்ன சொன்னாங்கன்னா, பாதியை அக்செப்ட் பண்ணிக்கோ, பாதியை டினைல் பண்ணும். அந்த பாதி டினை பண்ணும்போது என்னன்னா, பாதியை மறுக்கிறது. உன்னுடைய கருத்துக்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பாதியை மறுக்கிறது. நான் மறுப்பதின் மூலமாக நிறைய உள்வாங்குகிறேன், தெளிவு அடைகிறேன், நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி அடைகிறேன். நான் ஒரு நாலேஜ் ப்ராசஸ் வரும்போது ஒரு ட்ரூ நாலேஜ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அதை மறுக்கும் போது வரும். மறுத்து கடைசியாக கிடைக்கிற ஒரு நாலேஜ் ட்ரூ நாலேஜ். நன்றி.